அதுவும் கடவுள் உங்களை காப்பாற்றுவதற்காக செய்யக்கூடிய ஏற்பாடாக இருக்கும் என்று நினைக்க வேண்டும். நல்ல அருமையான ஒரு செய்தி. உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு குடிசை தான், அது எரிந்து போகிற சமயத்துல கூட அதுவும் உங்களை காப்பாற்றுவதற்காக கடவுள் செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடாக இருக்கலாம் என்ற எண்ணத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற அருமையான ஒரு செய்தியை இந்த செய்தி நமக்கு கொடுக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும். அதுல ஏதாவது ஒரு காரியம் கடவுள் நமக்கு ஒரு டர்னிங் பாயிண்டாக வைத்திருப்பார், ஒரு திருப்புமுனையாக வைத்திருப்பார். அப்படி ஒரு திருப்புமுனையை வைத்திருக்கின்ற போது கஷ்டங்கள் வரும், போராட்டங்கள் வரும். நம்ம என்ன பண்ணுவோம்? கண்ணீர் வடிப்போம், கவலைப்படுவோம், கன்னத்துல கைய வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருப்போம். அந்த சமயத்துலதான் நமக்கு ஒரு தாய் இருக்கிறார். அவர் நம்மை ஏற்றக்கூடியவராய் இருக்கிறார். அவர் நம்மை பலப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். நமக்கு பாதுகாப்பை தரக்கூடியவராய் இருக்கிறார். நமக்காக கடவுளிடம் பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். அவர்தான் நம்முடைய அன்னை கன்னிமரியாள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு விண்ணகம் சென்ற பிறகு இயேசுனுடைய சீடர்கள், சில பெண்கள், அன்னை கன்னிமரியாள் எல்லாரும் ஒன்றாக கூடி மேல் மாடியிலே ஒரே மனத்தோராய் ஜெபித்தார்கள் என்று சொல்லுகிறது. அருமையான செய்தி. சிதறி போன சீடர்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஜெபத்திலே நிலைநிறுத்தினாள் அன்னை கன்னிமரியாள். உறுதிப்படுத்தினாள், விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படியாய் செய்தார், பலப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். 1571ஆம் ஆண்டு ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய போர் நடைபெற்றது. கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு பெரிய பயங்கரமான சண்டை. அதுல இஸ்லாமியர் படை மிகவும் பலமுள்ளதா இருந்தது, வலிமை உள்ளதா இருந்தது. சண்டையில கிறிஸ்தவர்களால் ஜெயிக்க முடியுமா என்னன்னு தெரியலன்னு சொல்லி போராடுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். அவர்களால் சண்டை போட முடியல. கடைசியில என்ன பண்றாங்க? கிறிஸ்தவ மக்கள், இந்த போரில் இருக்கக்கூடிய போர் வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபமாலை சொல்லி அன்னை நோக்கி ஜெபிக்கிறார்கள். மறுநாள் போருக்கு போறாங்க, மாபெரும் வெற்றி கிடைக்கிறது. இந்த வெற்றியை நினைச்சு பார்த்து அன்னைக்கு ஒரு பெயர் வைத்தார்கள், வெற்றியின் அன்னை என்று சொல்லி பெயர் சூட்டி புகழ்ச்சி செய்தார்கள் அன்னை கன்னிமரியாளுக்கு. அப்போது இருந்த 5ஆம் பத்திநாதர் என்பவர் ஜெபமாலையை திருச்சபையின் ஜெபம் என்று அறிவித்தார். எப்போதெல்லாம் ஜெபமாலை சொல்லி ஜெபிக்கிறோமோ வெற்றி நிச்சயம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவனும், இந்த உலகத்திலே பிறக்கிற ஒவ்வொரு உயிரும், அதுக்கு முதல் உறவு எது அப்படின்னு சொன்னா அம்மா தான். முதல் பாதுகாப்பு எது அப்படின்னு சொன்னா அம்மா தான். வீட்டுல நல்லாவே பார்க்கலாம், இந்த குழந்தைங்க வீட்டுல இருந்து விளையாட போகும், தெருவில் விளையாடிக்கிட்டு இருக்கும். அந்த விளையாடி கொண்டு இருக்கிற அந்த குழந்தை நல்லா தான் அப்படியே எல்லாரோடையும் விளையாண்டுக்கிட்டு இருக்கும். திடீர்னு என்ன பண்ணும்? வேகமா வீட்டுக்குள்ள ஓடி வரும். வேகமா வீட்டுக்குள்ள ஓடி வந்து அம்மா 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 அப்படின்னு கத்தும். அம்மா கிச்சன்ல வேலை செஞ்சிட்டு இருப்பா, அடுப்படியில் இருப்பா. என்ன புள்ள கூப்பிடுறானே அப்படின்னு சொல்லி ஓடி வருவா. ஓடி வந்துட்டு என்னப்பா அப்படின்னு சொல்லி அம்மா கேட்பா. ஒன்னு அந்த குழந்தை சொல்லும் பாருங்க, நீங்க இருக்கிறியா, நீ இருக்கிறியா, நீ இருக்கிறியா அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டத்தோட ஒரு கேள்வியை கேட்கும் அந்த குழந்தை. ஆமாண்டா நான் இங்கதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுவா. உடனே அந்த குழந்தை சொல்லும், சரி சரி நான் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லி வேகமா விளையாட போயிடுவான். இப்ப யோசிக்கணும், ஏன் இவன் வந்தான், ஏன் இந்த கேள்வியை கேட்டான், ஏன் திரும்ப விளையாட ஓடுறான் தெரியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை கவனிக்கணும். என்ன, இந்த
குழந்தை தான் எங்க இருந்தாலும் அம்மா என்னோட இருக்கிறா, வீட்டுல இருக்கிறா, எனக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படிங்கிற எண்ணம் இருக்கின்ற போது அந்த குழந்தை பயம் இல்லாம விளையாடுகிறது, பயம் இல்லாம விளையாண்டுட்டு இருப்பான். அதே போலதான் நமக்கும் மாதா இருக்காங்க அப்படிங்கிற மாதாவுடைய உடன் இருப்பை நாம் உணர்கின்ற போது நம்மோடு கூட இருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் நமக்கு எப்போதெல்லாம் இருக்குதோ அப்போது நமக்கு பயமே இருக்காது. ஒரு பாதுகாப்பு உணர்வு, ஒரு பலம், நாம் எடுத்து செய்யக்கூடிய காரியத்தில் ஒரு வெற்றி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னொரு சம்பவம் 1863 ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்ப ஒரு பெரிய போர் நடந்துச்சு. கிறிஸ்தவர்களுக்கும் துருக்கியர்களுக்கும் ஒரு போர் நடந்துச்சு. இங்கேயும் பாத்தீங்கன்னா துருக்கியர்களுடைய போர் மிகவும் பலமுள்ளதா இருந்தது, ரொம்ப சக்தி உள்ளதாக இருந்தது. அதனால கிறிஸ்தவர்கள் போராடினார்கள். ஆனால் கடைசியில தோல்வியை சந்திக்கக்கூடிய நிலை வந்துச்சு. உடனே இந்த கிறிஸ்தவ மக்களும் அந்த போர் வீரர்களும் ஒன்றாக கூடி ஜெபமாலை சொல்லி அன்னையின் வழியாக ஜெபித்தார்கள். என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, மறுநாள் போருக்கு போனார்கள், மாபெரும் வெற்றி கிடைத்தது. அதனால அன்னைக்கு புகழ் சேர்க்கும் வண்ணமாக அன்றைய நாளில் இருந்த திருத்தந்தை 13ஆம் கிரகோரி என்பவர் ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஜெபமாலை அன்னைக்கு திருவிழா சிறப்பிக்க வேண்டும், திருவிழா எடுத்து கொண்டாட வேண்டும் என்று அறிவித்தார். அன்றையிலிருந்து இன்று வரை அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஜெபமாலை அன்னை திருவிழா கொண்டாடப்படுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எப்போதெல்லாம் ஜெபமாலை எடுத்து ஜெபிக்கிறோமோ அப்போதெல்லாம் வெற்றி, ஆசீர்வாதம். முன்பெல்லாம் வீட்டுல பாத்தீங்க அப்படி சொன்னா, அம்மா குழந்தைக்கு தொட்டில் போடுவாங்க. அம்மா தொட்டில் போடுவாங்க. அம்மா தொட்டில் எதுல போடுவாங்க அப்படின்னு சொன்னா, அம்மா தன்னுடைய சேலையில தான் தொட்டிலே போடுவாங்க, கட்டுவாங்க. அதுக்கு ஒரு பெரிய ரிசர்ச்சே செய்கிறார்கள். ஏன் அம்மா தன்னுடைய சேலையில தொட்டி கட்டி பிள்ளைய போட்டா அப்படிங்கிறதுக்கு பெரிய ஒரு ஆராய்ச்சி செஞ்சு ஒரு பெரிய கருத்தை கண்டுபிடித்தார்கள். அம்மா தன்னுடைய குழந்தைய தோல்ல போட்டு தூங்க வைப்பா. தோல்ல போட்டானே குழந்தை தூங்கிடும், அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லி. தூங்கின பிறகு அம்மா தன்னுடைய சேலையில தொட்டி கட்டி அதுல போடுறதுக்காக தோல்ல தூங்கிட்டு இருக்கிற அந்த குழந்தைய தூக்கும் போது அந்த குழந்தை முழிச்சுக்கும், அழுவும். அழுகிற அந்த குழந்தைய அந்த தொட்டியில போடுவாங்க. அம்மா போட்டுட்டு 2 ஆட்டம் ஆட்டி விடுவாங்க, அவ்வளவுதான். முழிச்ச குழந்தை, அழுகிற குழந்தை அப்படியே அழுகையை நிறுத்திட்டு என்ன செய்யும், அப்படியே அமைதியா தூங்க ஆரம்பிச்சிடும். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கிறாங்க. இந்த குழந்தை அம்மாவுடைய தோல்ல தூங்குது இல்லையா, அப்படி தூங்கும் போது அம்மாவுடைய வாசம் கிடைக்குது அதுக்கு. அப்ப அம்மாவோட இருக்கிறோம் அப்படிங்கிற பாதுகாப்பு அதனால நல்லா தூங்கிடுச்சு. அதை தூக்கி தொட்டில போட்டோன்னே அம்மாவினுடைய சேலையிலிருந்து அம்மாவினுடைய வாசம் வருவதால் அம்மாவினுடைய தோல்ல தான் நம்ம இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் அந்த குழந்தைக்கு இருப்பதனால அதுக்கு பயம் இல்லாம நிம்மதியா அந்த தொட்டியிலே தூங்குகிறது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி கண்டுபிடிச்சாங்க. ஆராய்ச்சியில அருமையான ஒரு செய்தியை கண்டுபிடிச்சாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா பாக்குறா, அந்த தொட்டியை விளக்கிட்டு அந்த குழந்தை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை தூங்கிக்கிட்டே சிரிக்குது. தூங்கிக்கிட்டே சிரிக்குது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அந்த சேலையிலிருந்து வரக்கூடிய வாசம், அம்மாவின் வாசம், அம்மாவா என்னோட தான் இருக்கிறாங்க, நான் அம்மாவோட தான் இருக்கிறேன், எனக்கு பயமே இல்லை அப்படிங்கிற பாதுகாப்பு உணர்வு, அம்மாவினுடைய உடனிருப்பு அந்த குழந்தைக்கு ஒரு பலத்தை, நம்பிக்கையை, பாதுகாப்பை தருவதால் அந்த குழந்தை தூங்கும்போது கூட சிரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது, குழந்தை பிறந்தோன்னு 1 லட்சம் ரூபாய்க்கு மிக விலை உயர்ந்த சந்தன மரத்துல தொட்டி செய்யறாங்க. நல்ல பர்மா தேக்கு வாங்கி தொட்டி செய்யறாங்க. அந்த தொட்டியில குழந்தைய போட்டா அது வில் 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 கத்துது.
அப்படி தூங்க வைக்கும் போது என்ன சொன்னா தூங்கிட்டே இருக்கும், திடுக்குன்னு அப்படி முழிச்சு என்ன பண்ணும், கத்தும். ஏன் அப்படின்னு சொன்னா தொட்டியிலிருந்து மர தொட்டியிலிருந்து அம்மாவின் வாசம் கிடைப்பதில்லை, மரத்தின் வாசம் தான் கிடைக்குது. அதனால அம்மாவினுடைய உடனிருப்பு அதை உணர்வதில்லை, பாதுகாப்பை உணர்வதில்லை. அதனாலதான் கத்துது. பயம், பய உணர்வு. இப்ப மரத்தினுடைய வாசத்தை பிடிச்சு பிடிச்சு இந்த குழந்தை வளரும் போது எப்படி வளர்கிறது என்று சொல்லுகிறார்கள், இந்த மரத்தை போலவே உணர்ச்சி இல்லாத குழந்தையாக வளர்ந்து விடுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை எடுத்து ஜெபிக்கும் போதெல்லாம் இந்த அண்ணனுடைய உடனிருப்பு நமக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை எடுத்து ஜெபிக்கும் போதெல்லாம் இந்த அண்ணனுடைய பாதுகாப்பு நமக்கு வெளிப்படும், அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வெளிப்படும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஜெபிக்கக்கூடிய ஜெபம், ஜெபமாலை சொல்லி ஜெபிக்கக்கூடிய ஜெபம் அது மிகவும் மென்மையாக இருக்கலாம், ஆனால் மிகவும் வல்லமையானது, சக்தி உள்ளது. எப்படி? தண்ணி எப்படி, பாறை எப்படி? தண்ணி பலம் உள்ளதா ஸ்ட்ராங்கா, அல்லது பாறை பலம் உள்ளதா ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? பாறை தான் ரொம்ப ஸ்ட்ராங்கானதுன்னு சொல்லுவோம். தண்ணி ரொம்ப மென்மையானது, பலகீனமானதுன்னு சொல்லுவோம். ஆனால் அதே தண்ணி எவ்வளவு பெரிய பாறையாக இருந்தாலும் அதிலே தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தால், எவ்வளவு பெரிய வலிமையான பாறையாக இருந்தாலும் அதை அறுத்து தூக்கி எரிஞ்சிடும். எவ்வளவு பெரிய பாறையாக இருந்தாலும் உடைச்சிட்டு போயிடும். தொடர்ந்து தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது. வலிமையான பாறையாக இருந்தாலும் ஒரே இடத்துல இருக்குது. அதனால என்ன ஆகுது? எவ்வளவு பெரிய பாறையாக இருந்தாலும் அறுத்து தூக்கி எரிந்து விடுகிறது, பாறையை உடைத்து விடுகிறது. அதே போன்றுதான் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபமாலை சொல்லி ஜெபிக்கும் போது நாம் செய்யக்கூடிய ஜெபம் எவ்வளவு மென்மையான ஜெபமாக இருந்தாலும் தொடர்ந்து நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கின்ற போது மலை போல பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எரிக்கோ மதியிலே நமக்கு முன்னாடி நின்னாலும் சரி, எல்லாவற்றையும் உடைத்தெறியக்கூடிய வல்லமை ஜெபமாலைக்கு உண்டு. கோலியாத்தை போன்று எவ்வளவு பெரிய வல்லமை உள்ளவர்கள், வலிமை உள்ளவர்கள், பராக்கிரமசாலி நின்னாலும் அவர்களையும் வீழ்த்தக்கூடிய வல்லமை ஜெபமாலைக்கு உண்டு. ஏன் அப்படின்னு சொன்னா ஜெபமாலை வெற்றி தரும் மாலை. சூரங்களின் இசையிலே கழிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் ஏந்துங்களே. நானும் நன்றி பலிகள் கொடுத்தல் அவருக்கேற்றதே, மனம் மேலதாளம் முழங்கி அவரை ஏத்தி போற்றுதே. நாளும் நன்றி பலிகள் கொடுத்து அவருக்கேற்றதே, மனம் மேலதாளம் முழங்கி அவரை ஏத்தி போற்றுதே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் தந்தை ஆகிறவனுக்கு கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கைகளுக்கு ஏற்றவர்களாக எங்களை மாற்றியருள உம்மை வேண்டுகின்றோம். ஒரே திருமகனின் மறை நிகழ்வுகளை நினைவு கூறுவதன் வழியாக அவருடைய வாக்குறுதிகளுக்கு தகுதியுடையவர்கள் ஆவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்
இறைவனாகிய ஆண்டவனுக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயபரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கனியான புனித மரியாவின் திருநாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிமைப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவில் நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி நமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான வழியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம்மை திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் கடவுளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக உங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட குளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின்பு குன்னத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கொண்டு வாழ்வு தரக்கூடிய அப்பத்தையும் மீட்பளிக்கூடிய கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியக்கூடிய திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்களாய தேவதாஸ் அம்பரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயல் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமகளினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் ஆண்டவரை நோக்கி உருக்கமாக ஜெபிப்போம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கின்ற பேரன்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர் நம்பிக்கை கண்ணோக்கி திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை எல்லாம் போக்குவதற்காக மனிதனாக பிறந்த ஆண்டவர். இன்றைய நாளில் இவர் தரக்கூடிய மாபெரும் ஆசீர்வாதமான இந்த திருவிருந்தை பெறுவதற்காக வந்திருக்கிற நம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்ம நற்கருணை மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவர் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனி இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்துவாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்துவாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்ந்தவர்களாக எங்களை உருமாற்றுவாரும். தந்தையின் திருவுள்ளபடி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திடவாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்தவாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்பவாரும். ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இந்த அருள் அடையாளத்தில் உன் திருமகனின் இறப்பையும் உயிர்ப்பையும் நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவருடைய பாடுகளில் நாங்கள் பங்கேற்று அவருடைய ஆதலிலும் ஆட்சியிலும் பங்கு பெற்றிட தகுதி பெற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று பாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.